மார்க்கெட் டேஸ்ன்றது கண்ட்ரி சைட்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இனிமே ஹேங்ஸ்வாங்ல வந்து இனிமே மார்க்கெட் டேஸ் வந்து எப்போ வந்து தொடங்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 6 அல்லது 1ன்னு சொல்லிட்டு முடியிற நாட்கள்ல தான் நடக்கும். ஸோ இந்த மந்த் வந்து 5 டேஸ் வந்து அவ்வாறு மார்க்கெட்டை அமைக்கவிருக்கிறாங்க. அதே போல முக்கியமா பாத்தீங்கன்னா ஹேங்ஸ்வாங்ல இன்னைக்கு வந்து மார்க்கெட் டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு வியாபாரி கிட்ட பேசிட்டு இருக்கான். ஓ, இதுதான் வந்து லாஸ்ட்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுடைய மக்கா சொல்றத கொடுக்க செய்யறான். ஆல்ரைட், இதை வந்து நீ என்கிட்ட விட்டுட்டு போ, நான் உனக்கு நல்ல விலைக்கு இதை விது தரேன்னு சொல்லிட்டு அவருமே வந்து கேரண்டி பண்றாரு. எஸ், நான் வந்து இதை உங்ககிட்டயே வந்து லீவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளுடைய ஹவா பொண்ணு வந்து ரொம்பவே சோர்ந்து போயிடுறாங்க. எனிஹவ் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் டேல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான பீப்புள் தான் சொல்லிட்டு ஹீரோ சுத்தி முத்தி பார்க்க செய்யறான். வெல், அப்கோர்ஸ் வந்து சூப்பர் ஹியூமன் ஆப்ஷன் கூட இன்னைக்கு தான் சொல்லிட்டு சொல்ல செய்யறான். அவ வந்து ரொம்பவே வந்து எக்ஸாஸ்டடா இருக்காங்க. ஆல்சோன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவ வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஓடி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆஹா, அவ நீ வந்து சர்ப்ரைஸ் ஐடியான்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களும் ஹவா ஹவான்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. இது வந்து ஆல்ரைட் தான், இது ஒன்றும் தண்டர்னா கிடையாதுன்னு சொல்லி சொல்லும் போது அவங்களும் பயந்துக்கிட்டு ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து என்ன நாள்னு பார்த்தோன்னா சூப்பர் ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரையல். இதை வந்து எஸ்ஆர்டின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இதுக்காக தான் வந்து பீப்புள் இங்க வந்து கேதர் ஆயிருக்காங்க. ஸோ சூப்பர் ஹியூமன் இடையில வந்து ஒரு ஃபைட்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பொண்ணு ஹீரோவா ஹக் பண்ணிட்டு ஹவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த எஸ்ஆர்டின்ற பேட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் டைப்பான சூப்பர் ஹியூமன் வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணதுக்காக நடக்க செய்யும். இதுல வந்து யார் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு சண்டை மூலியமா ஒரு தீர்வுக்கு வர செய்வாங்க. நான் வந்து அங்க போயிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹவா வந்து ஹீரோவை கூட்டு ஓட செய்றாங்க. ஹவா ஹவான்னு சொல்லிட்டு நீ வந்து அதை பார்க்கணுமா, அந்த சதத்தை கேட்டே தற்போது தானே பயந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்கள வந்து ரொம்பவே பிரிஸ்க் ஆயிடுறாங்க. முன்னாடி ரொம்பவே சோர்வானாங்க. ஆல்ரைட், நீ வந்து எந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறனா நீ அதை கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ஒத்துக்கிறான். ஆனா வந்து இங்க இருந்து நம்மளால எதுவுமே பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து இவங்க யோசிக்க செய்யறாங்க. டேட், நீங்க வந்து உண்மையே கூல்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து அவங்க அப்பா மேல உட்காந்து இருக்கான். நான் வந்து சொல்லிட்டு ஹீரோவும் அதை பார்த்து யோசிக்க செய்யறான். கமாண்டர் ஹவா, நீ இந்த கண்டெஸ்ட பார்க்க அவளா இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. ஓகே தென் சொல்லிட்டு அவளை தூக்கி ஹீரோ வந்து மேல உட்கார வச்சுக்கிறான். அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த மேட்சை வந்து ப்ராப்பரா வந்து பார்க்க செய்யறாங்க. ஸோ முன்னாடி வந்து அவங்களுக்கு விஷுவல் வந்து தெளிவா தெரிஞ்சிருக்காரு. இந்த முடிவுல பாத்தீங்கன்னா என்னால வந்து இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸை மேற்கொள்ள முடியல. இருந்தாலும் அதுக்கு நான் வந்து வருத்தப்படல. பிகாஸ் என்கிட்ட இப்ப அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஹவாவை பார்த்து ஹீரோவும் சிரிக்க செய்யறான். எனிவேஸ், நான் வந்து ஹவா வளர்த்த கான்ஸை வந்து நல்ல விலைக்கு செல் பண்ணிட்டேன். ஹேங்ஸ்வேங் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷனை தான் நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐட்டம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க பயணம் பார்த்துட்டே போறான். நான் வந்து இமிடியேட்டா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாகணும், அதை நான் வந்து எஸ்ஆர்டி அந்த ட்ரையல்ல பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அவனே வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். என்னால வெப்பனரியை பயன்படுத்தி அந்த விஷயத்தை எடுக்க முடியாது. ஏன்னா போர்ஷன்ஸை வந்து நம்ம இவ்வாறு ஃபைட்ல வந்து பயன்படுத்த முடியாது. அந்த டோப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நான் வந்து அந்த விமனை தோக்கடிக்கணும்னா கட்டாயமா ட்ரையலுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். அதாவது நம்மளுடைய ஜின தோக்கடிக்கு தான் இவனுமே வந்து யோசிக்க செய்யறான். பொட்டேட்டோன்றது அரை மணி நேரத்துக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை +1 வந்து கூட்ட வைக்குது. ஆனா அவ்வாறு ஒரு லெவல் டிஃபரன்ஸ்ன்றது சூப்பர் ஹியூமன் ஃபைட்ல வந்து ஒரு பெரிய உதவியா இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதே போல கிராப்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்றது ஒரு இல்லீகல் ட்ரக்காகவும் இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து டயட் தானே, ஓகேங்களா? ஓ, நீ வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் வந்து அப்பியர் ஆகிறாங்க ஜின்னும். ஓ, என்ன மோசமான விஷயம் சொல்லிட்டு அவனும் ரொம்ப கடுப்பாக செய்யறான். இந்த டேம் விமன் என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாளே பூஃபுன்னு சொல்லிட்டு அவளுமே சிரிக்க செய்யறான். நீ வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியா இங்க ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு, நீ வந்து அந்த பொட்டேட்டோஸ்ல தான் நிலையா இருக்குதியான்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இவனை அசிங்கப்பட்டு சிரிக்க செய்யறாங்க சொல்லிட்டு. வெல், அதுதான் வந்து விஷயமா இருந்துச்சுன்னா நான் வந்து அனைத்து பொட்டேட்டோஸையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா செல்ல செய்யறாங்க. நீ வந்து அந்த மாதிரி பொசிஷன்ல கிடையாது, இவ்வாறு என்ன பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவனுமே கடுப்பாகிறான். பட் நான் என்ன கெஸ் பண்றேன்னா அவ்வாறான ப்ராடக்ட்ஸ் வந்து ரேராக தான் தென்படும் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. அவன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க பீப்புள் எல்லாம் வந்து முந்தி அடிச்சுட்டு ஒரு விஷயத்த அப்படியே ஆச்சரியமா பார்க்க செய்யறாங்க. ஏன் அங்க பீப்புள் வந்து இவ்வாறு கேதரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க பையனை யோசிக்கிறான். ரிப்போர்ட்டர், சீக்கிரம் வந்து இதை பார்க்க செய்யுங்க. எங்க வந்து அமேசிங்கான விஷயம் இந்த ஆங்ஸ்ட்ராங் ஆப்ஷன்ல வந்து தோன்றி இருக்கு. மேனேஜர் இதுக்காக பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபர் கால்லயும் பேச செய்யறான். நோ வே, ஒரு எலிக்சர் வந்து மித்தல்ல காணப்படுறது அப்பீர் ஆகி இருக்குதா? இது வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை ஒண்ணு வந்து கூட்ட செய்யறான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகி ஓட செய்யறான். நீ என்ன முட்டாளா? அந்த மாதிரியான ஒரு திங்ஸ் வந்து இவ்வாறான ஒரு சின்ன பிளேஸ் இந்த ஆப்ஷன்ல போய் விற்க செய்வாங்களா? அது வந்து இனிமே ஒரு பிக்கரான பிளேஸ் தான் விற்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபும் சொல்ல செய்யறாங்க.
வெல் அதுவும் சரிதான். ஈஸி வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நம்ம ஜின்னும் வந்து யோசிக்க செய்யறாங்க. தென் என்ன இதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆஹ் ஒரு கார்னா அது பார்த்தா ரொம்ப வந்து ஷைனியா அங்க அப்பியர் ஆகுது. இதை பார்க்கும் போதே டேஸ்டியா இருக்கே என்ன ஒரு பர்சன் சொல்லிட்டு அவனுமே யோசிக்க செய்யறான். இதை பத்தி அவனுக்கு இப்பதான் ஷோ பண்றாங்க. கார்ன் வந்து A+ ரேட்டிங்க கொண்டு இருக்குது. ஸோ 8 பேக் இதை இன்ஸ்டன்டா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 2.5 மில்லியன் வானுக்கு இதை செல் பண்றாங்க. ஸ்பெஷல் ஆட்ரிபியூட் பாத்தீங்கன்னா எல் ஸ்பெஷல் ஆட்ரிபியூட் பாத்தீங்கன்னா இது வந்து எவ்ரி சேல்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் தான். ப்ரையாரிட்டினா ஒன்றும் கிடையாது. இது யார் மொத்தம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இதை வந்து விற்கப்படும். ஸோ இதை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படி அவங்க வந்து சேல் பண்ண பிறகு டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா இந்த நிர்வாகம் பொறுப்பாகன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல செய்றாங்க. அதே போல வந்து 2 பேக் இதை வந்து இன்ஸ்டன்டா பர்ச்சேஸ் பண்ணா 8 மில்லியன் வான். இது வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மேஜிக்கா +5 வந்து 1 மணி நேரத்துக்கு கூட்ட செய்யும். ஸோ இந்த மாதிரி வந்து இதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் டிஸ்பிளே பண்ணும்போது வாட்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அதாவது 2.5 மில்லியன் வான்ன்றது பாத்தீங்கன்னா 22,000 US டாலருக்கு சமம். அதே போல 8 மில்லியன் வான்ன்றது 70,000 US டாலருக்கு சமம். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து சொல்லிட்டு எப்படி இந்த மாதிரியான பிளேஸ்ல விக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்பையன் வந்து ஒண்ணுமே புரியாம திகைச்சு நிக்கிறான். ஏன்னா வந்து பொடிட்டோஸ் அதுவும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொட்டேட்டோஸ் அதுமே B+ ரேங்க்ல தான் இருந்துச்சு. தற்பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்காசோளம் வகை கார்ன் A+ ரேங்க். இது வந்து என்னோட இடம்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ற மாதிரி ஒரு அழகான மினியேச்சர் ஆர்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. ஹனி அது வந்துன்னு சொல்லிட்டு இவன் பார்க்கும்போது அவன் ஒய்ஃப் அங்க காணோம். அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கான். நான் வந்து மேஜிக் இன்க்ரீஸ் பண்ற அந்த மொத்த கான்ஸையும் வந்து வாங்கிக்க செய்யறேன்னு சொல்லிட்டு அவளும் ஓட செய்யறா. அவளோட கிரெடிட் கார்டை கொண்டுட்டு இந்த டேம் விமன் ரியலின்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட் பையனும் கடுப்பாக செய்யறான். என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல செய்யறான். ஏன்னா அந்த A+ ரேட்டட் கார்ன்ஸ் வந்து மேஜிக் வர இன்க்ரீஸ் பண்ண பாத்தீங்களா அது அனைத்துமே வந்து வித்து போயிடுச்சு. அது வந்து ரியலி எக்ஸ்பென்சிவ் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 ரியலி ஃபேமஸான சூப்பர் ஹியூமன்ஸ் வந்து மொத்தத்தையும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன முறை நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ ஒய்ஃபா கெட்ஜின்னு சொல்ல, இல்ல நான் தான் சொல்லிட்டு பார்க்கும் சொல்ல 2 பேருக்குள்ள வந்து மோதல்ன்றது எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓ ஐசின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கால்ல பேசுறான். ஏன்னா ஒரு வணிகர்கிட்ட கொடுத்து அவன் வந்து விற்க சொல்லியிருப்பான். ஓகேங்களா? பட் நீங்க வந்து உண்மையிலேயே வந்து விருப்பப்படலையா இந்த ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண சொல்லிட்டு அவரும் கேட்க, ஏன்னா ரிப்போர்ட்டர் மற்றும் மீடியா ஹண்டர்ஸ் எல்லாரும் வந்து ஒரு சென்சேஷனா வந்து அதுக்காக காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஓ வெல் நான் வந்து இதை சர்ப்ரைஸா வச்சுட்டு சொல்றேன். இதை வந்து நீங்க ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஹீரோவா சொல்றான். ஏன்னா வந்து நான் வந்து இதை தனியா வளர்க்குறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து ஹவாக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஹவான்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோவா சொல்றான். ஆல்ரைட் நான் வந்து அந்த காசை உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்றான். ஏன்னா வந்து நான் வந்து ஹவாக்கு எதுவும் நடக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க செய்யறான். நான் வந்து இந்த கால்ல இருந்து என்ன கேள்விப்பட்டேன்னா நீ விளைவித்த கார்ன் வந்து நல்லாவே விலை போயிருக்குன்னு சொல்லிட்டு ஹவாவை வந்து கொஞ்சம் செய்யறான். அவங்களும் ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. சோ அதனால இன்னைக்கு உனக்கு பார்பிக்யூ பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஹவா ஹவான்னு சொல்லிட்டு டான்ஸ் எழுதி ஜாலியா போறாங்க. நீ வந்து உண்மையிலேயே ஹாப்பியா இருக்குதா ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியா போறாங்க. தென் இந்த கார்ன் வந்து நல்ல விலைக்கு வித்ததால அடுத்து வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க செய்யறான். நான் வந்து உங்ககிட்ட இதை கொடுக்குறேன் ஏன்னு பார்த்தனா நீ வந்து இதை வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸா கெயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் க்ராப்ஸ்க்கான சீடை வந்து வில்லேஜ் ஹெட் கொடுத்துருப்பாருல ஹீரோ அதான் யோசிச்சு பாக்குறான். நான் வந்து இந்த வில்லேஜ் ஹெட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண சொல்லிட்டு சீட் ஆஃப் பியூட்டி இது வந்து ஒரு ஸ்பெஷலான க்ராப், ஒரு வைல்டு ஃபிளவர் சீடு. இது வந்து டஞ்சன்ல மட்டுமே தான் காணப்படும். ஸோ இந்த சீட் ஆஃப் பியூட்டின்னு சொல்லிட்டு ஹீரோட அடுத்த இலக்கு இதுல தான் இருக்குது. ஸோ அந்த பியூட்டி பிளான்ட்டை நம்மளுக்கு வந்து ஷோ பண்றாங்க. அதாவது இந்த அன்னோன் பிளான்ட்ன்றது டஞ்சன்ல தான் காணப்படும். இது வந்து எதற்காக ஃபேமஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஹேர் க்ரோத் மெட்டீரியல் வந்து இதுல தான் ரிவீல் ஆச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நபர் பிஃபோர் வந்து பல்கியா இருக்கிறாருன்னா ஆஃப்டர் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து ஷைனியான ஹேர்ன்றது தோன்ற செய்யுது. இது வந்து இந்த உலகத்தையே மாற்ற செய்திருச்சு. ஏன்னா ஒரு நபர் வந்து இதை கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு தான் வந்து நோபலுக்கான பீஸ் பிரைஸே வந்து கொடுக்க செய்வான்னு சொல்லிட்டு நம்மள வந்து குண்டு தூக்கி போடுறாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து இதுக்காக தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அசால்ட்டா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடித்தாலே கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஸோ இதுல வந்து ஹேர் க்ரோத்துக்கான சொல்யூஷனை வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முற்பட்டிருக்காங்க. இது கூட பாத்தீங்கன்னா பியூட்டி மெத்தட். ஸோ இந்த கல்டிவேஷனையும் வந்து யாராலையும் வந்து துளைக்க முடியாத ஒரு செக்யூரிட்டினால வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ இதனாலதான் வந்து நார்மலி வந்து இந்த பியூட்டி பிளான்ட்டை பத்தின எந்த விதமான இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இல்லை. ஸோ ஹீரோ வந்து ஆன்லைன்ல தேடினாலும் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? ஹவர்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க செய்யறான். குட்னு சொல்லிட்டு பாக்குறான். அந்த குட்டி பண்ண ஹவா ஹவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து நார்மல் கிடையாது. ஏன்னா இவன் வந்து இப்ப சூப்பர் ஹியூமன். ஸோ இவனுக்கு அதை பத்தின வந்து டீட்டெயில்ஸ்ன்றது ஆப்ரேஷன் மூலியமா வந்து கத்துப்பான். ஓகேங்களா? அந்த பொண்ணு ஹவான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க.
ஓ, நான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை ஜஸ்ட் அப்படியே வந்து ஸ்டாண்ட்ல போட்டு வளர்க்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்க செய்யறான். இது வந்து எவ்வாறு இருக்கு ஹவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது வந்து வளருமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஹவான்னு சொல்லிட்டு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாங்க. அது வந்து சரிதான்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா வந்து டெய்லி வந்து ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வந்து பேக்கை ஸ்ட்ரெச் பண்றான். அந்த பொண்ணு ஹவான்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ற மாதிரி அப்படியே மிமிக் பண்றாங்க. ஹீரோ வந்து ஆன்னு சொல்லிட்டு பார்க்க செய்யறான். என்ன இந்த யங் லேடி வந்து அதிகப்படியான ஸ்ட்ரென்த் ஸ்டாட்ஸ் என்னோட கொண்டதுனால என்னையும் மாக் பண்றேன்னு சொல்லி ஹீரோவை கூட வந்து கிச்சிரி முடி விளையாட செய்யறான். ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த பியூட்டி பிளான்ட் இது வந்து ஏடிஎம்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்றாங்க. இதனுடைய அர்த்தம் வந்து பியூட்டி தான், ஓகேங்களா? ஆக்சுவலி எனக்கு வந்து இதனுடைய கல்டிவேஷன் மெத்தட் வந்து தெரியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா இது இருக்கிற ஒரே ப்ராப்ளம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. ஸோ இதனுடைய ஸ்டேட்டஸ் பார் நமக்கு ஷோ பண்றாங்க. சீட் ஆஃப் பியூட்டி இது வந்து ஒரு வைல்டு சீட் பிளான்ட். இதனுடைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ப்ரேயிங் மேங்கோல ரியாக்ட் பண்ணி ஒரு யூனிக்கான பாய்சனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனுடைய ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா சுயமா வந்து வளர செய்யும். இதை நம்ம ப்ராப்பரா கேர் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. அந்த ப்ரேயிங் மேங்கோ அப்படின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கார்னிவர்ஸ் பீஸ்ட், பார்க்கறதுக்கு ஹைனா போல் நமக்கு தென்படுது. இது வந்து கொடிய பாய்சனே வந்து ப்ரொசஸ் பண்ணி இருக்குது. நான் வந்து இப்ப என்ன பண்றது, இந்த நார்மல் கிராப்ஸை வளர்க்கறத விட இது வந்து சிரமமா இருக்குன்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிக்க செய்யறான். ஸோ ஹீரோ வந்து ஆன்னு சொல்லிட்டு தலையை சொரியும் போது அவனுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் அப்பியர் ஆகுது. ரிட்டையர்டு ப்ரொஃபஷனல் ஃபார்மர் வந்து ஒரு ஹிடன் பீஸ் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இதனால வந்து ஒரு சேலஞ்ச் வந்து அப்பியர் ஆகுது. நீங்க வந்து ஒரு ட்ரூ ஃபார்மரா மாறுறதுக்கான சேலஞ்ச் ஒன் இதுதான். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து இப்பதான் வந்து தோன்ற செய்யுது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஒரு ட்ரூ ஹண்டரா மாறுறதுக்கு ஒரு புது கிராப்பை வளர வைக்கணும். ஹவர் அது வந்து ஒன்றும் ஸ்மூத்தாக இருக்க போறது கிடையாது. ரிட்டையர்டு ப்ரோ ஃபார்மர் வந்து உங்களுக்கு உதவத்துக்கு ஆசைப்படுறாரு. கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த சீட் ஆஃப் பியூட்டியை வந்து முளைக்க வைக்கணும். சக்சஸ் ஆனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் கிடைக்கும். நீங்க வந்து தோத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு சீரப் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ வந்து என்னங்க இது சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து வியப்பா பார்க்க செய்யறான். நான் வந்து சடன் ஏன் இது வந்து சடன் அப்பியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனுமே யோசிக்கிறான். இதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த பியூட்டி பிளான்ட்டை எவ்வாறு வளர்றதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணணுமா, அந்த குட்டி பொண்ணு ஹவான்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. ஆல்ரைட் ஹவா, நீ வந்து என் கூட ட்ரிப்ஸ் எல்லாம் தயாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹாப்பி ஆகுறாங்க. நாம வந்து நேஷன் வைட் ட்ரிப்பை வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி சொல்லும் போது ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. காய்ஸ் இந்த மாண்டா வந்து மோஸ்டா வந்து ஒன் பீஸ் அந்த ரூபியோட ஹேட்டை தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு திரும்ப சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஜியோன் வு இவன் வந்து என்ன பிளான் பண்றான்னா நேஷனல் வைட் ட்ரிப்புக்கு தான் வந்து பிளான் பண்றான். அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த மொத்த உலகத்தையும் வந்து மாற்ற பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஏ பிளஸ் கிராப் வந்து உருவாக்குனால. ஹலோ எவ்ரி ஒன், நாம வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு பேக் வந்திருக்கிறோம். இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம எதை கண்டினியூ பண்ண போறோம்னா நான் தான் உங்களுடைய டுடேக்கான எம்சி யூ நியூன்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவரை இன்ட்ரோ பண்றாரு. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஏ பிளஸ் கான்ஸ் சொல்லிட்டு ரொம்பவே வந்து என்துயாஸ்டிக்கா சொல்லும் போது அந்த கான்ஸ் வந்து ரொம்பவே வந்து மினுமினுக்குது. ஆஸ் வெல் ஆஸ் இன்னைக்கான கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான பீப்புள் ஆகிய காட்ஸ் டேங்க் பிரெஞ்ச் கவர்மெண்ட் ஜான் மொரேன்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவரும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு சொல்ல செய்றாரு. அதே போல கண்ணி கொடுக்க அவர் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து லெவல் ஹெடட் காலமினிஸ்ட் ப்ரொஃபசர் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ட்ரோ கொடுக்க செய்றாங்க. அது கூட பாத்தீங்கன்னா இன் அடிஷன் வந்து கேங் வாண்டோ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகிய சூப்பர் ஹியூமன் அதே போல கப்பல் வந்து நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. ஐஸ்லைன் கில்டனுடைய ஹெட் ஆகிய நம்மளுடைய ஜின்னும் அதே போல ஃபயர் டாகனுடைய ஹெட் வந்து பார்க்கும் நம்ம கூட வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து யூஸ்வலி வந்து டிவில அப்பியர் ஆக மாட்டாங்க. ஃபைனலி அவங்க நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் வந்து ஹாப்பியா பேசிட்டு இருக்காரு. இந்த பர்சன் வந்து நம்மளுக்கு குக் பண்ண போறாரு. எதனா வந்து இந்த ஏ பிளஸ் கான்ஸ் தான். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் செஃப் ஆகிய ஜியான் சியூ சான் சொல்லிட்டு இவருக்கும் வந்து ஒரு இன்ட்ரோவை போட செய்றாங்க. எவ்ரி ஒன், நீங்க வந்து எல்லாரும் அவரோட எதிர்பார்த்திருந்த ஏ பிளஸ் கான்ஸ் நான் வந்து ஃபைனலி சமைக்க போறேன்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. இருந்தாலும் சொல்லிட்டு அவருக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து பாப் ஆகுது. 11th சேலஞ்ச் டு பிகம் a true chef. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து இவருக்கு வந்து 11th சேலஞ்சு வர செய்யுது. நீங்க வந்து இந்த கான்ஸோட டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதோடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டேஸ்ட்னு சொல்லிட்டு என்னோட டைட்டில் வந்து கொடுக்க செய்யறாங்க. கோல் பாத்தீங்கன்னா இந்த கான்ஸை வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டேஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சக்சஸ் ஆனிச்சுன்னா வந்து இவனுக்கு வந்து ஃபர்காட்டன் மேக்ஸிமம் சேஃப்டி வந்து கிஃப்ட் கிடைக்கும். தோத்தானா வந்து பெரிய வந்து திட்ட வந்து வாங்க செய்வான். ஸோ இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ப்ரான்ஸ் தான் வந்து இவன் வந்து உண்மையா வந்து பேசிக்ஸ்க்கு ஸ்டிக் பண்ணாலே போதும். ஸோ அன்னெசரியான விஷயங்களை பண்ணவே தேவை கிடையாது. இதை வந்து தெளிவா சொல்றாங்க. இவன் வந்து இவனுடைய பேசிக்ஸ்ல ஸ்டிக் பண்ணியிருந்தா போதும், வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு அக்ரெசிவான சேலஞ்ச் தான். ஏன்னா இது பேடா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அந்த சூப்பர் ஹியூமன் சேஃபும் வந்து பேச செய்யறான். இது வந்து ஆல்ரெடி பல இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு சூப்பர் ஹியூமனா மாறின்னு சொல்லி சொல்றான்.
சின்ஸ் வந்து அந்த ஃபர்கடன் செஃப் வந்து என்ன அக்னாலஜே பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறான். இவன் என்ன பண்ணுனா திடீர்னு சொல்லிட்டு அப்பியர் ஆகி பேசிக்ஸ்க்கு ஸ்டிக் பண்ணு சொல்லிட்டு சொல்றது ரொம்பவே ஆப்வியஸா இருக்குது. தென் செஃப் நீங்க வந்து இன்னைக்கு சமைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஓ எஸ் சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. நான் வந்து இன்னைக்கு என்னுடைய ஸ்கில்ஸை வந்து ஃபர்காடன் மேக்ஸிமம் செஃப் கிட்ட வந்து ஷோ ஆஃப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சிட்டு நான் வந்து இன்னைக்கு பேசிக்ஸ் கூட ஸ்டிக் ஆக போறேன்னு சொல்லிட்டு அவனும் விறுவிறுப்பா பேசுறான். தென் தயவு செய்து சமைக்க ஆரம்பிங்கன்னு சொல்லும் போது எஸ்ன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கையை நான் வந்து விறுவிறுப்பா மடிச்சு விடுறான். செஃப் சோ சான் இவனோட ஃபுட்டு தான் ஆல்வேஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு காட்டாங்கோ வந்து பேச செய்யறாரு. ஸோ அதை பாருங்க ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக தென்படுது. உங்க 2 பேர்ல குக்கிங்ல யாரு பெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்கோர்ஸ் அது நான் தான் சொல்லிட்டு அந்த சூப்பர் ஹியூமன் கப்பிள்ஸும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஏய் உனக்கு வந்து நூடுல்ஸ்ல கூட கரெக்டான குவான்டிட்டியில வாட்டரை ஊத்த தெரியாது, நீ மட்டும் என்ன ஒழுங்கா உனக்கு வந்து ஒரு எக்கு கூட ப்ராப்பரா ஃப்ரை பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. அவங்களுக்குள்ளே வந்து அடிச்சுக்கிறாங்க. ப்ளீஸ் தயவுசு சண்டை போடான்னு சொல்லிட்டு எம்சியை வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவன் நம்ம செஃப் பாத்தீங்கன்னா கமகமன்னு சொல்லிட்டு அரமா வீசா வந்து ஒரு டிஷ்ஷை வந்து தயார் பண்றாரு மைக்ரோவேவ் ஓவன்ல. ஓ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், உண்மை என்னுடைய கான்சியஸே வந்து இருத்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்ல செய்யறாரு. செஃப் ஜோன்சன் இந்த வாசனை அப்படின்னு சொல்லிட்டு எம்சியை வந்து வாயில ஜொல்லு ஊத்த பாக்குறாரு. யா இது வந்து பினிஷ் ஆயிடுச்சு, இது வந்து ஒரு கிரேட் தான், இதுல வந்து ஏ பிளஸ் ஸ்பான்சர் பயன்படுத்தி மேக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செஃப் வந்து ரொம்ப வந்து பெருமையா சொல்றாரு. இது வந்து சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது வியூவர்ஸ்க்கு நான் வந்து வருத்தப்படுறேன், ஏன்னா இதனுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து அமேசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு எம்சியா சொல்ல செய்யறாரு. எல்லாருக்கும் வந்து எச்சி ஊட்டத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு மவுத் வாட்டரிங்கா இருக்குது. அப்கோர்ஸ் நான் வந்து இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனையும் வந்து ரொம்ப வந்து பெருமிதப்படுறான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நம்மளோட செஃப் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு காட்டமா சொல்றாரு. இது வந்து டேஸ்டியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸ் தான் சொல்றாரு. எனக்கு காய்ஸ் ஒண்ணுமே புரியல, இவனுக்கு வந்து என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஜட்ஜ் பொசிஷன் ஒருத்தவங்க வைக்கிறாங்கன்னு அவங்க வந்து சமநிலையா இருக்கணும், இந்த மாதிரி வந்து கோளாரா இருக்கானுங்க, இப்படிதான் காட்டங்கன்னு பேர் கொடுத்தாங்களோ. இதை வச்சுட்டு ஈவன் நான் வந்து ஃபர்காடன் மேக்ஸிமம் செஃப் வந்து என்ன கட்டாயமா அக்னாலேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த செஃப் வந்து ரொம்ப வந்து தெனாவட்டா இருக்கிறான். இது வந்து உண்மையிலே பேடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹண்டர் கப்புள்ஸ் வந்து சொல்ல செய்யறாங்க. நீ வந்து என்ன சொன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வியர்டா பேடாக காணப்படுது, நான் வந்து ஆல்ரெடி இவ்வாறு ஏ பிளஸ் கான்ஸை வந்து பச்சையா சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அந்த பார்க்க பையனை சொல்ல செய்யறான். ஏன்னா இந்த கார்னே வந்து பெட்டரா தான் இருக்கும் இந்த டிஷ்ஷை காட்டலன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது சாரி நானும் அதை தான் வந்து ஃபீல் பண்றேன், என்னால ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜின்னு பொண்ணு சொல்ல செய்யறாங்க. எனது பச்சை கானா இது வந்து அதை விட வந்து டேஸ்டா இருக்கும்னு சொல்லி எம்சி வந்து வியக்க செய்யறாரு. ஸோ நம்மளுடைய செஃப்க்கு வந்து ஒண்ணுமே புரியல. விறுவிறுப்பு ஓடி வந்து எனது இந்த கிராட்டின் வந்து ரொம்பவே டேஸ்ட் கம்மியா இருந்துச்சு அந்த ராக்கான காட்டுதுன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கேட்க செய்யறான். ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹண்டர் கப்பல்ஸ் மாசா சொல்ல செய்யறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இனி இந்த மாதிரி ஆயிடுது, நீங்க வந்து இந்த 11th சேலஞ்ச் வந்து தோத்துட்டீங்க, ஃபர்காடன் மேக்ஸிமம் செஃப் வந்து உங்க மேல வந்து கடுப்பா இருக்கிறாரு, சோ இதுக்காக நீங்க வந்து கடுமையா வந்து திட்டப்பட போறீங்கன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. ஏ யூ ஷிட் ஹெட், நீ வந்து என்னடா பண்ணுகிற, நீ என்ன நினைச்சுக்கிற, ஏ பிளஸ் கான்றது ஒரு ஜோக்கா, நீ வந்து சொல்லிட்டு பீப் போடுறாங்க, பீப் போட்டுனே இருக்கிறாங்க, நீ வந்து பேசிக் நீ வந்து பேசிக்ல ஸ்டிக் ஆகுதுன்னா சொன்ன, நீ என்ன சீஸ் போடுற, அதனுடைய ஹார்மோனியே கெடுத்துட்ட, நீ ஒரு டிராஷ் குப்பை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு போட்டு வாங்குறாரு. நான் வந்து எமர்ஜென்சி இன்ஸ்பெக்ஷன் தான் மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அவருமே வந்து இவனை ரொம்ப வந்து கடுப்பேற்றிருக்காரு. நான் வந்து கீழே இறங்கி வரட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது இவனுக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னது நான் வந்து தோத்துட்டேனா, இந்த கேண்டீன் மற்ற டிஷ்ஷை கடை வந்து ரொம்ப டிலிஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இந்த ஃபர்காடன் ஷெஃப் வந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, ஸோ நீ வந்து பேசிக்கா வந்து மேக் பண்ணு, ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கியான விஷயத்துலயும் வந்து நீ வந்து அட்டாச் ஆகாத, ஸோ பேசிக்கா நம்ம மக்கள் சொல்ல சமைப்போம், ஜஸ்ட் ஆவி காமிச்சு வைப்போம், ஸோ அந்த மாதிரி குக் பண்ண சொல்லி சொல்றாரு. இவனுக்கு இதை கடைபிடிச்சு அவன் ஏன்னா இவன் தோத்துட்டானா இவனோட ஸ்கில்லே அவன் லாஸ் பண்ணிடுவான். ஓகேங்களா செஃப், நீங்க ஓகேவான்னு சொல்லிட்டு எம்சியும் கேட்கிறாரு. ஓ எஸ் நான் வந்து பயணதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருமே சொல்ல செய்யறாரு. ரொம்ப கடுப்பா வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கறேன், இந்த டிஷ் வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அவரே ஒப்புக்கொள்றாரு. நான் வந்து எனக்கு இன்னொரு முறை கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரா இந்த முறை சமைச்சு காட்டுன்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. அவன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வியப்பா பாக்குறாங்க. என்ன இது, எஸ் இது வந்து ஒரு ஸ்டீம் பண்ண கார்ன், அதாவது வேக வச்ச மக்கா சொல்லலாம்னு சொல்லிட்டு வியப்பா பாக்குறாங்க. ஏன்னா வந்து மன்னிச்சிடுங்க, இது என்ன ஒரு வேக வச்ச மக்கா சொல்லலாம்னு சொல்லி எம்சிஎம் கேட்கிறாரு. நீங்க என்ன ஜஸ்ட் அதை ஸ்டீம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த காட் டங்க் அப்புறம் ப்ரொபோசர் வந்து ரொம்ப வந்து மாஞ்சி மாஞ்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எவ்ரிவன் இது வந்து ஒரு ஸ்டோ, நீங்க வந்து ஜஸ்ட் ஏதாவது சொல்லிட்டு தான் சாப்பிட ஆரம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்களால அவங்க கையை கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு வேகமா சாப்பிட்டுக்கிறாங்க. இது வந்து கொடூரமா டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்க் பையனும் வந்து அவன் கையை வந்து கடிச்சு நக்கிறான். நீங்க வந்து அப்போ வந்து இந்த ஷோல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்ல செய்யறாங்க. இந்த ஷோக்கு அப்புறம் ஏ பிளஸ் கார்ன்ன்றது ஒரு லெஜெண்டாக மாற செய்தது. பட் அந்த ஃபேக்ட்ன்றது நம்மளோட ஹீரோக்கு தெரியாதுன்னு சொல்லி ஷோ பண்றாங்க. இவங்க வந்து அந்த ட்ரிப்பை தான் வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க.
ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இவனுக்கு தெரியல, அந்த ப்ரொடியூசர் வந்து இவங்க அசிங்கமா பேசினாங்களா, அந்த ரெட் ஹெட் பார்க் வந்து ஷோல அசிங்கம் பேசியிருப்பான். அதுக்காக இதனுடைய ப்ரொடியூசர் வந்து அப்போலஜியா வந்து எழுத செய்தாரு. அது கூடவே சேர்த்து எக்ஸ்பிளனேஷனும். இருந்தாலும் வந்து இது ஓகே தான், ஏன்னா வியூவர்ஷிப் ரேட்டிங்ன்றது ரொம்ப ஹையா போகுதுன்னு சொல்லிட்டு அவரும் அழுதுகிட்டே வந்து அப்போலஜி லெட்டரை எழுத செய்யறாரு. நம்மளுடைய ஜியானோ ஒரு பட்ஜெட் கிட்ட வந்து கேட்டுனுக்கிறான் அந்த பிரேம் மேங்கோ உடைய டீட்டெயில்ஸை சொல்லி. நம்மளுடைய ஹவா பொண்ணு ஜாலியா மீட்டை வந்து அங்கேயுமே எழுத்து காட்டுறாங்க. அப்புறம் ஒரு கிரைஸ் சூப்பும் குடிக்க செய்யறாங்க. ஹவா பாத்தீங்கன்னா எவ்வளவு கப் வந்து நிறைச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. ஜியான்வோ மற்றும் அவாவுடைய நேஷன் வைட் ட்ரிப் பண்றது 3 வாரங்களை வந்து கடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் காட்ட செய்யறாங்க. ஸோ இவன் வந்து ஆல் த வே பூசானுக்கு சென்றது வந்து இவ்வாறு நல்லதாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பிரேம் மேங்கோ வந்து இங்க ஃபைனான கண்டிஷன்ல காணப்படுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பர்ச்சேஸையும் மேற்கொள்றான். பட் யாருக்கு தெரியும் நாங்க வந்து இவ்வளவு விஷயத்த வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறான். என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்கும் போது, இது வந்து என்ன கேட்டீங்க, இது அனைத்துமே பணம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல செய்யறான். இதெல்லாமே காசான்னு சொல்லிட்டு அவரும் தொட போறாரு. அப்பா அதை வந்து தொட்டுறாதீங்க, அது பாய்சன் சொல்லிட்டு ஹீரோவும் கத்துறான். எனது பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் வியக்க செய்யறாரு. ஏய் முட்டாள் மவனே, நீ ஏன்டா இந்த ஃபீல்டு நடுவுல வச்சுங்கிற, இதுதான் ஆபத்தான விஷயம் தெரியுதுலன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த பியூட்டி பிளான்ட்டை வளர வைக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் வந்து தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரெஸ்பான்ஸ் பண்றான். நான் இந்த விரைவா கார்டனுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் ஓகேங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறான். இந்த கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் வந்து ஸ்பெஷல் பிளான்ட்டை வளர வைக்க தேவையா? உண்மையிலே இது வந்து குவைட் வியர்டா தான் காணப்படுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொல்றாரு. வெல் சப்போஸ் டு பி ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவான். சரி, இதுக்கு நீ எவ்வளவுதான் செலவு பண்ணன்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் போது, நான் வந்து எல்லாத்தையும் முடிந்த அளவுக்கு குறைஞ்ச விலையில தான் வாங்க செய்யணும் சொல்லிட்டு ஜியான் பையனை வந்து முடிக்கிறான். அப்படியா சொல்ற? இது எல்லாமே அவங்க வந்து எனக்கு ஃப்ரீயா டெலிவரி பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேனிக் ஆகிக்கிட்டே சொல்ல செய்யறான். வெல் நீ வந்து விஷ் பண்றபடியே செயல்படு, ஏன்னா தற்பொழுது நீ தான் இந்த வீட்டினுடைய ஹெட்டாக செயல்படுறன்னு சொல்லிட்டு அப்பா அவன் சொல்றாரு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல செய்யறான். நீ என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? ஏன்னா வந்து இப்ப இந்த வீட்டோட ஹெட்டா நீ தான் இருக்கிற, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீ என்கிட்ட கேட்க செய். ஏன்னா ஹீரோ தானே வீட்டுல இப்ப தற்பொழுது அதிகமான அமௌண்ட்டை ஏர்ன் பண்றான். இப்ப ஹீரோ தான் வந்து பிரெட் வினர் ஓகேங்களா. நான் வந்து சேல்றேன்னு சொல்லிட்டு அப்பாவும் கிளம்ப செய்யறாரு. ஹீரோவும் அவரை பார்க்கிறான். நான் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. எனவே என்னால மட்டும் இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஹவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட செய்யறான். அந்த பொண்ணு ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஓடி வராங்க. நீ வந்து மீண்டும் அந்த புல்கிட்ட விளையாட செய்தியா? ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. பாரு உன் மேல வந்து இவ்வாறான வைக்கோல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. நீ வந்து லைவ் ஸ்டாக் கூட பேசுற ஸ்கில், அந்த ஆடு கூட பேசுற ஸ்கில் கிடைச்ச உடனே எப்போதும் அது கூட தான் வந்து விளையாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல செய்யறான். அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. இது வந்து ஓகே தான், அவ்வாறு ஒரு பெரிய உயிரினத்து கூட நம்ம விளையாடும் போது இருந்தாலும் நீ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது ஹவான்னு சொல்லிட்டு எஸ் சொல்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. குட், இப்போ வந்து நீ வின்ஸ்பிட்ட வந்து கூப்பிட சரியா, நாம இதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. குட்ன்னு சொல்லிட்டு நாம இதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய கிட்ட வந்து போட்டு தயாராகிறாங்க. ஸோ மாஸ்க் கிளவ் ஓகேங்களா. நாம வந்து முடிந்த அளவுக்கு கேஸை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. தற்போது இந்த பாய்சனஸான கேஸ் நம்ம கிட்ட வரத்துல இருந்து ஒரு பிளாக்கேஜை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வின் ஸ்பிரிட் கிட்ட தான் சொல்ல செய்யலாம். அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அந்த பாய்சனஸ் கேஸை விண்டு மூலியமா தள்ளி வச்சுட்டு இதை வந்து அப்புறப்படுத்துறாங்க. டு பி ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த பியூட்டி பிளான்ட்டை எவ்வாறு வளர்க்கணும், இந்த பிரேம் மேங்கோஸை பயன்படுத்தி சொல்லிட்டு அந்த விஷயம் உண்மையிலே தெரியாதுதான். சரி நாங்க வந்து டிஃப்ரெண்டான திங்ஸை வந்து ட்ரை பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ டெசிஷன் மேற்கொள்றான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த பிரேம் மேங்கோவுடைய சவத்து கூட வந்து என்னுடைய சீட் ஆஃப் பியூட்டியை வந்து சேர்த்து புதைக்க செய்யணும்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, இந்த பிரேம் மேங்கோ வந்து சீடு கூட சேர்த்து கம்ப்ளீட்டா வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு பாட்ல வந்து பிளேஸ் பண்றாங்களா. அவங்களும் வந்து ஹவான்னு சொல்லிட்டு ரொம்பவே சேட் ஆகுறாங்க. ஃபைனலின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த பிரேம் மேங்கோ அந்த கார்ப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய வயிற்றுல கரெக்டா அந்த சீடை வந்து பிளேஸ் பண்றான். ஸோ இந்த கிராப்ஸ் மேல நான் வந்து 3ஆவதா பிளேஸ் பண்றேன். இதுதான் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்க புது புது மெத்தட்ஸ் சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். அவா இது வந்து அதற்கான ஆன்சரா இருக்குமான்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஓகேங்களா. ப்ளீஸ் நல்லா வளருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல செய்யறான். வெல் இதுதான் வந்து என்னால் தற்போதைக்கு பண்ண முடிஞ்சது சொல்லிட்டு ஹீரோ வந்து எழுந்து நிற்கிறான். சரி நாம தற்பொழுது விஷயங்களை பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு செல்லலாம்னு சொல்லிட்டு அழைக்கிறான். அவங்க ஹவான்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகுறாங்க. ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதால நம்ம இன்னைக்கு ஒரு பார்பிக்யூ பார்ட்டியா வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஹவான்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடாங்க அந்த குட்டி பொண்ணுமே. ஸோ அப்படியே நைட் டைம் தான் வந்து ஷோ பண்றாங்க. வீட்லயே வந்து பார்பிக்யூ போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீஃப் ஸ்டீக்ஸ் மஷ்ரூம்னா வந்து ஜென்டலா வந்து ஃப்ரை பண்றாங்க வீட்லயே.
அதேன்னு வந்து அவங்களும் ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேபேஜை ஒரே வாயிலே வந்து முழுங்க செய்யறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், ஃபோர்த் ஸ்கில் டயட்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதை வேணா சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க ஹவான்னு சொல்லிட்டு கியூட்டா பண்ணும்போது அவ வந்து இவ்வளவு கியூட்டா ஆர்வமா சாப்பிடறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பிரைஸ் பண்றாங்க. அப்பாவும் வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு. இதை பார்க்கும்போது இவன் இந்த ரேட்ல சாப்பிட்டானா ஒரு கல்ல கூட முழுங்குவா போலன்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்றாங்க. அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு நல்லா அச்சீவ் பண்றாங்க. இல்ல இல்ல ஹவா, உன்னால ராக்ஸ்னா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல செய்யறான். இப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவ? மீட்டை விட ராக்ஸ் வந்து இன்னுமே வந்து டேஸ்டா இருந்துச்சு சொல்லி ஹீரோவும் கேட்கிறான். அவங்க ஹவான்னு சொல்லிட்டு முழிக்க செய்யறாங்க. அவங்க வந்து ஒன்றும் புரியாம முடிக்கும் போது, ஆஹா நீ வந்து இனிமே அதை பத்தி யோசிக்கலாம் சொல்லி ஹீரோவும் கேட்க செய்யறான். அப்போ ஓன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் பாப் ஆகுது, அதை பார்க்க செய்யறான். நீங்க வந்து சேலஞ்சில வந்து சக்சஸ் அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஃபார்மர் வந்து ரிவார்டா அழைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ரிவார்டா என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு டஞ்சன் தான் உங்களுக்கு பிரைஸா கிடைச்சிருக்குது. அது பாத்தீங்கன்னா வந்து ஃபார்ம்லேண்ட் டஞ்சன். அங்க வந்து ஒரு ஸ்பிரிட் ஃபார்மர் காணப்படுவாங்க சொல்லிட்டு ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது. இந்த டஞ்சன் வந்து நீங்க எங்க இந்த சேலஞ்சில வெற்றி பெற்றீங்களோ அங்கதான் வந்து அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு வந்தனே. ஹீரோ வந்து இந்த நோட்டிபிகேஷன் மாதிரி படிச்சிருக்கான். ஓகேங்களா? அப்ப வந்து டஞ்சனா அதுவும் ரிவார்டான்னு சொல்லிட்டு ஹீரோ முடிக்கும் போது அந்த குட்டி பொண்ணு ஹவா ஹவான்னு சொல்லி ஜென்ரலா கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்து ஆனா எப்படி ஒரு டஞ்சன் சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே வந்து குழப்பம் அடையும் போது ஹவான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சத்தமா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இவன் இந்த மாதிரி கத்தவே மாட்டான்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது தான் தெரியுது அவன் வந்து பார்பிக்யூ பண்ணால அது வந்து கருகி போயிடுச்சு. இது வந்து கருகிடுச்சான்னு சொல்லி ஹீரோ வந்து முடிக்க செய்யறான். அவங்களும் ஹவான்னு சொல்லி சேடா பாக்குறாங்க. நான் வந்து ஹாப்பியா இருக்கேன் இந்த ரிவார்டை ரிசீவ் பண்றதுக்கு. ஆனா ஏன் இது ஒரு டஞ்சன் சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டே வந்து மறுநாள் காலை நடந்து வரான் அவனோட ஃபீல்டுல. டஞ்சன்ஸ்ன்றது ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியினுடைய கவர்மெண்டுடைய சொத்தாக தான் கருதப்படுவாங்க. ஸோ ஈவன் தோ அது எனக்குன்னு சொல்லியிருந்தாலும் அது வந்து என்னால உரிமை கொண்டாட முடியுமான்னு கேட்டா ஆப்வியஸ்லி கிடையாது தான். என்னால ஒரு ஆர்டிஃபேக்டை கண்டுபிடித்தா கூட அதை வந்து ஒழிக்க கூட வாய்ப்பு கிடையாது சொல்லி ஹீரோ வந்து ரொம்ப வந்து சேட் ஆகுறான். அந்த குட்டி பொண்ணு ஹவான்னு சொல்லி ஹீரோ பாக்குறாங்க ஒன்றும் புரியாம. கவர்மெண்ட் பீப்புள் வந்து ப்ராப்ளி இங்க வந்து ஆல்ரெடி அரைவ் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருமே இங்க இல்லையா? அதே போல அனைத்து விதமான பிரேம் மேங்கோஸோடைய சவங்களும் வந்து காணாம போயிடுச்சு சொல்லிட்டு ஹீரோ முழிக்க செய்யறான். ஏன்னா அவர் அந்த பியூட்டி பிளான்டோடைய சீடை வந்து அந்த சவத்துல தானே பிளான் பண்ணியிருப்பான். நோ, அதே போல எங்க அந்த டஞ்சன் சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கலாம். அந்த குட்டி பொண்ணு ஹவான்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சு ஓட செய்யறாங்க. ஹவான்னு சொல்லி ஹீரோ வந்து கத்துறான். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அங்க வந்து ஒரு டஞ்சன் கேட்ன்றது அப்பியர் ஆகுது. சொல்லிட்டு ஹீரோ வியப்பா பாக்குறான். ஸோ அவனுடைய லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட்டை வந்து கீழே விய செய்யுது. அவ வந்து நீங்க இவ்வாறான லெவல் 1 டஞ்சன் ஃபார்ம் லேண்டுக்குள்ள என்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் வியப்பா அந்த டஞ்சனை பார்க்க செய்யறான். இதுதான் வந்து டஞ்சன் ஃபார்ம் லேண்டா? ஃபார்ம் லேண்டா அதை விவசாயம் பண்ற நிலம். ஓகேங்களா? ஸோ டஞ்சனுக்குள்ள விவசாயம் பண்ண போறான். அவங்க வந்து ஹவான்னு சொல்லிட்டு ஹாப்பியா பார்க்கிறாங்க. நான் வந்து இவ்வாறு கைண்ட் ஆஃப் டஞ்சன் இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜியான் பையன் போய் யோசிக்க செய்யறான். ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அனைத்து விதமான பிரேம் மேங்கல்ஸும் இங்கதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கிறான். அதே போல அவைகள் வந்து முளைத்து உள்ளனான்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். ஸோ பாத்தீங்கன்னா அந்த சவத்தினுடைய வயிற்றுல வந்து பிளேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஹைனா போலன்னு சொல்றாங்க. ஸோ வயிற்றுல இருந்து அது வந்து முளைச்சு வந்திருக்குது. ஜஸ்ட் இங்க வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். வெல்கம் சொல்லிட்டு அவன் காதுல ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன இதுன்னு சொல்லி ஹீரோ வந்து பயந்து அலறு பாக்குறான். சாரி உங்களை வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு அவன் சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வந்து பறந்துட்டு இருக்கிறாங்க. வெல்கம் சொல்லிட்டு அவங்களே வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சாரி தான். ஓகேங்களா? உங்களை இந்த டஞ்சன் ஃபேம்லாண்டுக்கு நான் வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஸ்பிரிட்டை வந்து ஆச்சரியமா பார்க்க செய்யறான். ஸோ அவங்க வந்து ஒரு சாரி தான். ஓகேங்களா? ஆனா ஹீரோக்கு தெரியாது. ஹலோ, நான் தான் சொல்லிட்டு அவங்க பேச வரதுக்குள்ளேயே ஒரு பூச்சியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கிறான். பூச்சியா? இவன் என்ன பூச்சின்னு சொல்லிட்டான், இவன் என்ன எப்படி பூச்சி சொன்னான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வியக்க பாக்குறான். அவன் சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பார்க்கிறாங்க. ஈவன்டோ நான் வந்து அவ்வாறு காணப்பட்டாலும் இவன் எப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு அழுவும் போது சாரி நான் வந்து உங்களுடைய சைஸை பார்த்து மிஸ்டேக் பண்ணிட்டு நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒப்புக்கொள்றான். சோ அப்ப நம்மளுடைய ஹவா பொண்ணு வந்து அவ தலையில ஜென்ரலா கை வைக்கும் போது ஹவான்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. மிஸ் பிரீட்னு சொல்லிட்டு இவங்களும் அழுகிய நிப்பாட்டுறாங்க. நான் வந்து இப்போ ஓகேவா இருக்கேன் கைண்ட் ஸ்பிரிட், உங்களுடைய பேர் என்ன சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த ஃபேரியான் கேட்கும் போது ஹவான்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஹவாவா, அது வந்து என்ன ஒரு நைஸ் நேம், எனக்கு வந்து ரொம்பவே பொறாமையா இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு நேம் கிடையாது, ஏன்னா நான் ஆல்ரெடி அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. திரும்பியுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சேட் ஆகுறாங்க. சாரி, என்னுடைய ஆக்யூரான சைடை உங்ககிட்ட ஷோ பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஃபேரியை மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் வந்து உங்ககிட்ட என்ன வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நான் தான் இந்த டஞ்சன் ஃபார்ம்லேண்டுடைய
ப்ரொடெக்டிவ் ஃபேரின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நான் வந்து ஸ்பிரிட் ஃபார்மருடைய ஃபர்ஸ்ட் விசிட்டுக்கு வெல்கம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஓயா, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அந்த குட்டி பொண்ணு ஹவா ஹவான்னு ஹாப்பி ஆகும்போது தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்னு சொல்ல செய்றாங்க. தென் நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் லேண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி கேர்ளும் வந்து சொல்றாங்க. அவான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வியக்க பாக்குறாங்க. ஸோ இது வந்து குவைட் அமேசிங்கா இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா அவங்க வந்து வரைஞ்சேதான் வந்து அவங்களுக்கு விளக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து நேம்ன்றது கிடையாது, இருந்தாலும் என்னோட ஸ்கில்ஸ் வந்து pretty குட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டஞ்சன் ஃபார்ம்லேண்ட்ன்றது நார்மல் டஞ்சனை காட்டுல வந்து வேறுபட்டதுதான் சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டஞ்சனுக்கு சென்றிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி கேட்கும் போது ஹீரோவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So, அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு மணியாடுத்து ஹவான்னு சொல்லிட்டு இல்ல சொல்றாங்க. சோ இங்க வந்து பலவாறான டஞ்சன்ஸ்ன்றது காணப்படுது. ஆனா இந்த டஞ்சன் வந்து அதை காட்டிலும் வந்து ஸ்பெஷலான ஒரு டஞ்சன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இதற்கு வந்து எவல்யூஷன் கெப்பாசிட்டின்றது இருக்குது. இந்த டஞ்சன்னால வளர முடியும். அப்ப ஹீரோவும் எனது டஞ்சன்னால வளர முடியுமா? ஓஹோ, நான் வந்து உங்களுக்கு அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபேரி கேர்ளும் வந்து சொல்ல செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் வரைஞ்சு காட்டுறாங்க. ஸோ உங்களை மாதிரியே வந்து எக்ஸாக்டா ஒரு நபர் வந்து அங்க இருந்தான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. ஷியோர்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கிறேன். நம்மளுடைய ஹவா பொண்ணு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க வந்து ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆகாதீங்க, இந்த டஞ்சன் வந்து க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டஞ்சன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய growth போலதான் வந்து இதுவுமே வந்து அடிஷ்னலி வந்து வளர செய்யும். நீங்க என்ன மெத்தடை வந்து பயன்படுத்தி க்ரோ ஆகுறீங்களோ ஸோ அவ்வாறு இந்த டஞ்சனை வந்து லெவலப் பண்றது ஆக செய்யும். அதே போல இங்க காணப்படுற அனைத்து விதமான பொருட்களும் வந்து இன்ஃபேக்ட் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி சொல்றாங்க. உங்களுக்கு இது உண்மையிலே வந்து பிடிச்சிருக்கலன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ யா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். நான் வந்து தெளிவா தான் கேட்டேன்னா, நீங்க இங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த டஞ்சன்ல கிடைக்கிற அனைத்துமே எந்துன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா பொதுவா வந்து டஞ்சன்ல கிடைக்கிற விஷயங்களை வந்து கொரியன் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமாகன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தலையை சொல்லிடுறான். நீங்க வந்து அதற்காக வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னொரு விஷயத்த வரைய செய்யறாங்க. இது வந்து சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க தான் வந்து ஒரு ஸ்பியரு அப்புறம் ஷீல்டு வச்சு நின்றுற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான், நான் தான் எனக்கு அவ்வாறான கெப்பாசிட்டின்றது இருக்குது, இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரிஜினலா காட்டிலும் இந்த டிராயிங் என்னோட அழகு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்ல இந்த டிராயிங் வந்து உண்மையிலேயே அதிக அற்புதமாகுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. அவன் சொல்லிட்டு குடி பொண்ணு ஹாப்பி ஆகுறாங்க. ஆஸ் லாங் as நான் வந்து இங்க இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு நபர்களையும் இந்த டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான பர்மிஷனை நான் வந்து அளிக்க மாட்டேன். என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வியப்பா கேட்கிறான். அப்படின்னா உண்மையிலேயே இந்த டஞ்சன் மொத்தமும் என்னதான்னு சொல்லிட்டு மனசுல நினைக்க செய்யறான். இது வந்து எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி கேட்கும் போது எஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்த செய்யறான். நவ் இந்த வழியா வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்மளுடைய ஹவா பொண்ணு ஓடி பிடிச்சி அவங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து என்ன பிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் கேர்ளும் வந்து கேட்கிறாங்க. இந்த முறை நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரியா சொல்லும் போது ஹவான்னு சொல்லிட்டு குட்டி பண்ணி ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. நான் வந்து கம் டு திங்க் ஆஃப் இட், அவளுடைய ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய சேம் ஏஜ்ல இருக்க கேர்ள் கூட ஹேங் அவுட் பண்றது இதுதான் வந்து முதல் முறை சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை ரசிக்க செய்யறான். இது வந்து ரியலி ஹார்ட் தான் எனக்கு வந்து அவாக்கு நார்மலான ஃப்ரெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது. ஆனா இது வந்து பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அவளாகவே சுயமா வந்து அவளுடைய ஏஜ்ல இருக்க ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறதுதான் சொல்லிட்டு ஹீரோ நினைக்க செய்யறான். நான் வந்து இங்க எதை பார்த்து வரி பண்றேன்னா இந்த சரௌண்டிங் வந்து பாக்குறதுக்கு ஒரு கிளிஃப் போல காணப்படுது. ஆனா இங்க வந்து ப்ரொடக்டிவான கிளியர் வால் இருக்கிறதுனால நம்ம இங்க வந்து ஃபாலோ ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்க செய்யறான். அவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோ மேல வந்து குதிச்சு விளையாடுறாங்க. உனக்கு வந்து நானும் உங்க கூட விளையாட சேர்ந்துக்கணுமான்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. தட்ஸ் ஃபைன், நீ வந்து கொஞ்சம் மோர் ஜென்டலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல செய்யறான். அவன் நீ வந்து ஸ்லோவா போ, நீ வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவ வந்து ஹீரோ மேல விழுந்ததை பார்த்துட்டு என்ன வந்து மன்னிச்சிடுங்க, நான் தான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. அவன்னு சொல்லி அவங்க ஒன்றும் புரியாம பாக்குறாங்க. ஏன்னா அவங்களை துரத்தினாலதான் இவன் வந்து அவன் மேல இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவன் வந்து சாரியா ஃபீல் பண்றான். இல்ல நீ வந்து என்கிட்ட கம்ஃபர்டபுளா பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஃபேரி கிட்ட சொல்ல செய்யறான். நான் வந்து கரண்ட்லயே வந்து பனிஷ்மெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறேன். தேர்ஃபோர் என்னால இவ்வாறான மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்மலா பேச முடியாது ஸ்பிரிட் மாஸ்டர்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. இப்பதான் வந்து நான் உங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்சேன், நான் ஃபர்ஸ்ட் என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் தான் லியோ ஜென்வோ, நான் வந்து நீ சொன்ன விஷயம் பார்த்து ஆச்சரியப்படுறேன்னு சொல்லிட்டு மனசுல நினைக்க செய்யறான். உங்களோட நேம் வந்து வெரி கூலாக காணப்படும் சொல்லிட்டு அந்த கேர்ளும் சொல்ல செய்யறாங்க. ஓ, நீங்க எந்த சொன்னல உனக்கு பேர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரியை கேட்கும் போது எஸ் எனக்கு வந்து தற்போது நேம்னா கிடையாது, ஏன்னா நான் வந்து பனிஷ்மெண்ட் ரிசீவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சேட் ஆகுறாங்க. தென் நான் உனக்கு வந்து டெம்பரரி நேம் வந்து அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜியான் பையனை சொல்றான்.
அப்போ வந்து இது எப்படி இருக்கு எலி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பேரை சொல்லிட்டு செய்யறான். ஹவா ஹவான்னு சொல்லி இவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. நீ வந்து ஒரு ஃபேரியில நான் யோசிச்சு பார்த்தா இது பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீ வந்து என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவளை கேட்கும் போது எலியா அது வந்து ரொம்பவே ஒரு அழகிய பேர் தான் சொல்லிட்டு இவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. சொல்லிட்டு அங்க ஒரு பிரகாசமான ஒளி வந்து அப்பியர் ஆகுது. இந்த ஃபேரி ஆஃப் டஞ்சன் ஃபார்ம் அதே போல வந்து ஸ்பிரிட் ஃபார்மர் வந்து ஒரு நேம் வந்து பெற்றிருக்காங்க. ஸ்பிரிட் ஃபார்மர் லீஜியான் வு கிட்ட இருந்து இந்த ஃபார்ம்லேண்ட் டஞ்சனுடைய ஃபேரி வந்து ஸ்பிரிட் ஃபார்மர்ல இருந்து ஒரு ஸ்பிரிட்டா வந்து ப்ரமோட் ஆகியிருக்காங்க. இந்த டஞ்சன் எலி வந்து தற்பொழுது வந்து ஹீரோடைய ரெக்ரூட்டா வந்து அக்செப்ட் ஆனதால இவருடைய மேஜிக் வந்து பெர்மனண்டா 5 பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிஃபை பண்றாங்க. அவன்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாப்பியா பாக்குறாங்க. ஸோ இவங்களும் வந்து இப்போ ஹீரோடைய ஒன் ஆஃப் த ரெக்ரூட் ஓகேங்களா. அப்ப அவங்களும் வந்து ஹாப்பியா கீழே வந்து நிக்கிறாங்க. இந்த டன்சனுடைய ஸ்பிரிட் எலி இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுடைய கேர்ல இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஹாப்பியா சொல்றாங்க. ஹீரோடைய ஃபார்ம்லேண்ட் டஞ்சனை தான் ஷோ பண்றாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி அந்த பிரேம் மேங்கோடைய சவத்தை வந்து ஒரு சிங்கிள் ட்ரேஸ் கூட இல்லாம அப்சர்வ் பண்ணிடுச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வியப்பா பார்க்கிறான். நான் வந்து எதிர்பார்த்தபடிதான் இந்த பிரேம் மேங்கோடைய சவத்து மேல நான் வந்து பிளேஸ் பண்ண சீட்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து பெஸ்டாக விரைவாகவும் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அது எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கிறான். ஏன்னா இவன் வந்து 3 டிஃப்ரெண்ட் மெத்தடை பயன்படுத்தியிருப்பான். அதுல தேர்ட் மெத்தட் தான் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டெம்முடைய ஸ்ட்ரென்த் வந்து இது வந்து நான் எதிர்பார்த்த விட வீக்கா தான் இருக்குது. நான் வந்து இதற்கு வந்து சப்போர்ட் பிக்சரை வந்து அமைத்தே ஆகணும். எனக்கு இந்த பியூட்டி பிளான்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒன்றும் தெரியாது. அதனால நான் வந்து இதை இனிமே வந்து அப்சர்வ் பண்ணி ஆகணும். எனக்கு தெரியல இதை வந்து எப்ப கல்டிவேட் பண்ண சொல்லி ஹீரோ வந்து பேக்க ஸ்ட்ரெச் பண்றான். பட் இந்த பியூட்டி பிளான்ட் வந்து சப்போஸ் டு பி இந்த அளவுக்கு பிக்கா இருக்கும்னு சொல்லி ஹீரோ வந்து வியப்பா பார்க்கிறான். ஏன்னா இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு அக்கார்டிங் நம்ம பார்க்க போனோம்னா இந்த பியூட்டி பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டா க்ரோன் அப் ஆகிறதுக்கு அரௌண்ட் வந்து 1 மீட்டர் வந்து வளரும். சின்ஸ் இது வந்து இங்க பிளான் பண்ணியே ஒரு வாரம் தான் ஆகியிருந்துமே இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டாலாக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வியப்பா பார்க்கலாம். இது வந்து பிட் ஃபாஸ்டா வளர்ந்துச்சான்னு சொல்லிட்டு அந்த ஃபேரியான் கேட்க செய்யறாங்க. நான் தான் இதை வந்து அடிக்கடி வந்து பாத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரியலி நான் வந்து உனக்கு ட்ரபிள் காஸ் பண்ணிருந்தேன்னா சாரின்னு சொல்லிட்டு ஜியானும் சொல்ல செய்யறான். இதெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு ட்ரபிள் கிடையாது. நான் வந்து உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரியன் சொல்ல செய்யறாங்க. எனக்கு வந்து இது லிட்டில் பிட் என்ஜாயபிளா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹாப்பியா சொல்றாங்க. ஹீரோ வந்து பட் ஸ்டில் தேங்க்யூ. ஏன்னா இந்த பியூட்டி வந்து வளர்ந்ததுக்கான ஆஸ் மச் பாசிபிலிட்டிஸ் வந்து நீயாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட வேலைக்கு தான் நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஜென்ரலா சிரிக்கும் போது அவங்களும் வந்து பெஸ்ட் ஆகுறாங்க. அது ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா வந்து ஓடும் போது அவான்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்க செய்யறாங்க. இவன் வந்து நம்ம கிட்ட ஸ்டில் ஆக்வர்டா இருந்தாலுமே இவன் வந்து ஒரு குட் பர்சன் சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க செய்யறான். ஸோ இவங்களுக்குள்ளேயும் வந்து பேசிக்கிறாங்க அந்த ஹவா அப்புறம் இந்த ஃபேரியும். நீ வந்து என்கிட்ட இனிமே விளையாட கத்துக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க எலியோடைய ஸ்டேட்டஸ் பார் தான். இவன் வந்து ஒரு டஞ்சன் ஸ்பிரிட். ஸ்ட்ரென்த் வந்து 21, ஸ்டாமினா 85, எஜிலிட்டி 24, மேஜிக் 112 இருக்கு, மென்டாலிட்டி 105, அஃபினிட்டி 3 இருக்கு. ஸோ அது மாதிரி ஸ்பிரிட்ஸ்க்கு வந்து ஸ்டாமினா அதிகமாக தான் போல 85 இருக்கு ஓகேங்களா. ஸோ ஹவாக்கு 103 அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ டஞ்சன் மேனேஜர் இவங்க தான் வந்து இவ்வாறான டஞ்சனை வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ கரண்டா இவங்க வந்து மேனேஜ் பண்ற டஞ்சன் பாத்தீங்கன்னா இந்த டஞ்சன் ஃபார்ம்லேண்ட் தான். இது வந்து லெவல் 1ல இருக்கு. ஸோ மாஸ்டருடைய ஸ்ட்ரென்த் தான் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்னு சொல்லி நமக்கு கொடுக்க செய்யறாங்க. ஸோ லீஜியானு தான் கரண்ட் மாஸ்டரா இருக்கலாம். ஸோ ஹீரோட ஸ்ட்ரென்த் இவங்களால போரோ பண்ண முடியும். கரண்ட்லயே வந்து இவங்க பனிஷ்மெண்ட்டை ரிசீவ் பண்றாங்க. இதனால இவங்களுடைய ரியல் நேம் வந்து இவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. அதனால ரியல் நேம் கேரி பண்ற பவரையும் உங்களால தற்பொழுது ப்ரொசஸ் பண்ண முடியாது. அதே போல டஞ்சன் தான் இவருடைய வீடாக காணப்படுது. இந்த டஞ்சனை விட்டு இவரால ஒரு ஸ்டெப் கூட வேலை எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டேட்டஸ் பார்ல தெளிவா வந்து டிஸ்பிளே பண்றாங்க. யாரையும் வந்து இவ்வாறான எம்டி டஞ்சன்ல அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். இவன் இது ஒரு பனிஷ்மெண்டா இருந்தாரான்னு சொல்லி யோசிக்கிறான். வென் நான் லாஸ்ட் டைம் வந்து கேட்கும் போது அது வந்து ஓகே தான் சொல்லிட்டு சொன்னான். ஏன்னா இந்த டஞ்சன் ஃபார்ம்ல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காணப்படுது. ஏன்னா இதுக்குள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் காட் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அவன் தான் சொன்னா இது வந்து ஃபைன் தான் சொல்லிட்டு. ஏன்னா அவன் தனிமையில வந்து வாடுவான்னு சொல்லி ஹீரோ நினைக்க செய்யறான். ஆனா என்னால இதை பத்தி யோசிக்காம இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஓவர் திங்க் பண்றான். அப்ப அவங்களுக்குள்ள ஹவான்னு சொல்லி ஹாப்பியா விளையாடுறாங்க. எந்த முறை நீ வந்து என்ன பிடிச்சிட்டியா நான் வந்து கட்டாயமா அடுத்த முறை மாட்ட பண்ண சொல்லிட்டு அவங்கள வந்து ஹாப்பியா சொல்றாங்க. இவங்க ஜாலியா வந்து ப்ளீஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் எல்லி பறந்து வர இவங்களும் ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஓட செய்யறாங்க. இந்த சில்ட்ரன் இந்த முறைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் வந்து கேட்ச் பண்ற மாதிரி பண்றான். சரி இப்போ வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஜாலியா விளையாட்டுக்கிறாங்க. ஸோ ஜியான்வோ அதே போல அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து டஞ்சன் ஃபார்ம்லேண்ட்குள்ள ஒரு என்ஜாயபிளான டைமா ஸ்பெண்ட் பண்ற மீன்வெயில் பாத்தீங்கன்னா ஒரு டஞ்சன் தான் நம்மளுக்கு வந்து ஷோ பண்றாங்க. நிறைய ஹண்டர்ஸ்னா வந்து வெளில வந்து கேதர் ஆகியிருக்காங்க.
இந்த லொகேஷன் வந்து ஃபைனாக காணப்படுது, இல்ல இல்ல ரொம்பவே வந்து குட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க பையன் சொல்ல, அது வந்து உண்மைதான். இந்த ஹேங்ஸ்விங்ல இவ்வாறான ஒரு குட்டான அக்சசிபிலிட்டி வந்து காணப்படுது. இவன் வந்து ஈராங்கா இருந்தாலுமே சொல்லிட்டு நம்மளுடைய ஜின்னு பொண்ணு சொல்றாங்க. ஸோ இவங்க டஞ்சனுடைய என்ட்ரன்ஸ் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டஞ்சன் ஏன் உன்னுடைய கில்ட் வந்து டேக் கேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரெட் ஹேரும் வந்து கேட்கும் போது, நீ ஏன் அவ்வாறு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. நம்ம வந்து கேங்கும் ரெப்ரஸன்டேட்டிவ் கில்டா இருந்துட்டு ஸோ இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து சூப்பர் ஹியூமன் ரெப்ரஸன்டேட்டிவ், ஓகேங்களா? இந்த சிட்டிக்கு தான் இவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். ஸோ நீ வந்து ஏன் அவ்வாறு சொல்ற, இவ்வாறு ரேங்க் டென்ஷனுக்குன்னா நீ வந்து பர்சனலா ப்ரையாரிட்டி கொள்ளணுமா? ஸோ பெட்டர் நீ வந்து வேற விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி காரணம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பையனை வந்து கத்த செய்யறான். நீ வந்து இதை ஈஸியாக சொல்றியே, ஏதாவது டஞ்சன் திடீர்னு பப்பு ஆனா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஜின்னு பொண்ணு சொல்ல செய்யறாங்க. நீ வாரு எனக்கு ஆர்டர் போகணும்னா நீ இந்த காம்படிஷன்ல என்ன தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஹிஹின்னு சொல்லி சிரிக்கும் போது என்னன்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பாக்குறான். இது வந்து சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேனேஜர் வந்து நடுங்கிக்கிட்டே பயத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து பார்க்க செய்யறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்றாக பார்க்கறதுக்கு கிரேட்டாக காணப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவருமே ஐஸ் வைக்கிறாரு. அது வந்து ஒரு ஜோக்கு தானே சொல்லிட்டு நம்மளுடைய பார்க்க பையனா கேட்கிறான். ஹனி, நீ வந்து ஏன் மேனேஜரை ப்ரொவோக் பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது என்னது ப்ரொவோக்கான்னு சொல்லிட்டு அவனுமே கேட்கிறான். எனிவேஸ் நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, இது வந்து ஈவன் ஒரு ரேங்க் டஞ்சன் தானே மேனேஜர்னு சொல்லிட்டு நம்மளுடைய சின்ன பொண்ணு கேட்கும் போது, என்ன நீ சொல்ற, ஒன்லி ரேங்க் டஞ்சனா, இது வந்து ஒரு கிரேட்டான லொகேஷன் அல்லவான்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. ஆன் டாப் ஆஃப் தட் இதை வந்து ஹார்ன்டு ரேபிட் டஞ்சன் கூட சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து அதிகப்படியான மணியை வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அசோசியேஷன் எப்படி அப்கோர்ஸ் இங்க வந்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஏன்னா வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜின்னும் வந்து வியப்பா பாக்குறாங்க. வெயிட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த 2 3 நபரை வந்து கத்த செய்யறான். ஸோ இதனாலதான் இவன் வந்து இன் பர்சன் ப்ரையாரிட்டி கொடுத்து இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறான். அதாவது அவன் ஒய்ஃப் வந்து வந்ததே அவன் சஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ இப்பதான் அவன் தெரிய வருது இந்த உலகம் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணாது நம்ம எதிர்பார்த்தபடின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையனை சொல்லும் போது இவனும் வந்து அவர் கூட கை கோத்துக்கிறான். அவங்க வந்து சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் எல்லாரும் வந்து நோட்டம் விடுறாங்க. ஏன்னா இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் பார்க்கிறாங்க. இவன் தான் அந்த நபர் என்கிட்ட இந்த எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சான்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த டஞ்சனுக்குள்ள ஹார்ன் ரேபிட் இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வெல் இவன் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கான். இந்த டஞ்சன் கிட்ட வந்து எந்த விதமான கில்டு மெம்பரையும் வந்து அழைச்சிட்டு வரல. கீஸ் ரியலி வந்து இவன் பொய் சொல்லியான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்க்க செய்றாங்க. காய்ஸ் நாம வந்து மேனேஜர் கிட்ட சேட் பண்ணது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இங்க வந்து ஹார்ன் ரேபிட்ஸ் வந்து இருக்க செய்து அதனால அதை டேக் கேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல செய்றாங்க. இவங்க வந்து சும்மா எதிர்ச்சியா வந்துக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வெறுப்பேற்றன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஹார்ன் ரேபிட் அதிக பணம் வந்து சம்பாதிக்கலாம், பிக் மணி ஏர்ன் பண்ணலாம் தெரிஞ்சவனே அவங்க ஸ்குவாடே வர வச்சுட்டாங்க. எஸ் மேடம் சொல்லிட்டு அவங்களுடைய காம்ரேட்ஸ் வந்து ஹாப்பியா சொல்றாங்க. நாம வந்து மத்த கில்ட் நம்ம கிட்ட திருடத்தை அலோவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பொண்ண சொல்ல செய்யறாங்க. இது வந்து ஓகே தானா, இந்த பொசிஷன்ல நம்ம அவளை இம்பார்ட்டன்ட் டைம்ல விடுறதுன்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது அவ வந்து ஹாப்பியா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க காம்ரேட்ஸ் சொல்லி பேசிக்கிறாங்க. டஞ்சன் அட்டாக்ன்றது கில்டு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து நடத்துற விஷயமாக காணப்படுது. ஹவவர் இது வந்து டஞ்சனுக்குள்ள மட்டும்தான். இதே வந்து மான்ஸ்டர் மட்டும் வெளில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு வேணா அதை வந்து கையாடலாம். அதாவது டஞ்சன் கேட் இருக்கும் போது அதை வந்து கில்டு மற்றும் அசோசியேஷன் வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. இதுவே பிரேக் அந்த டஞ்சன் பிரேக் ஏற்பட்டுச்சுன்னா யார் வேணா அதை வேட்டையாடலாம். ஆஸ் சச் பாக்கணும்னா அன்அத்தரைஸ்டான ஹண்டர்ஸ்னால டஞ்சன் கூட என்டர் ஆக முடியாது. ஸோ இவங்க வந்து டஞ்சனுக்குள்ள போறாங்க. வாங்க இப்பதான் நம்ம இதை தாக்கத்துக்குலாம் சரியான நேரம்னு சொல்லிட்டு எல்லாரும் சார்ஜ் பண்றாங்க. வெயிட் அது எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. இந்த முறை நம்ம வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த ஹேங்ஸுங் டஞ்சனுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ன்டு ரேபிட் தான். ஸோ முயல்னா வந்து ஒரு மான்ஸ்டர் நீங்க என்ன கேட்காதீங்க, அதுக்கு அந்த ஹார்ன் இருந்தாலே அதை வந்து பீஸ்டாக தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த அனதர் வேர்ல்டு மான்வாலையும் அதை நம்ம வந்து நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஹார்ன்டு ரேபிட் வந்து இவ்வாறு ஹண்டர்ஸ்னுடைய ஒரு இரையாக தான் வந்து காணப்படுது. இது ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வாறான ஹார்ன்டு ரேபிட்ஸ்னுடைய பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரெடேட்டர் வருதுன்னா அதை விட்டு பயந்து அப்படியே தூரம் ஓடாம அவங்கள நோக்கியே இது வந்து சார்ஜ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இது பியூட்டிஃபுல்லா வீக்கா இருந்தாலுமே இதனுடைய அக்ரெசிவ் நேச்சர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விளக்க செய்யறாங்க. ஆல்சோ இது வந்து நம்ம வேட்டையாடுறதுக்கு ரொம்பவே சுலபம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனுடைய ஹார்ன்ஸ் அந்த கொம்புகள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம்லி ஹை ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணலாம். இதை வந்து எதற்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப மெடிசின் அல்கமி ஏதாவது போர்ஷன் தயாரிக்கிறாங்கன்னா இந்த ஹார்ன்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக இந்த ஹார்ன் ரேபிட்டை வந்து ஒரு பெஸ்ட் மான்ஸ்டராக ஹண்டர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. அதனாலதான் வந்து இந்த ஆங்ஸ்பங்ல இவ்வாறான ஹண்டர்ஸ் வந்து கேதர் ஆகி இருக்காங்க. இது வந்து மணி பேக் ரேசிங் தான் ஹண்டர்ஸ்குள்ள வந்து நடைபெறுது. ஏன்னா எத்தனை ஹாண்டர்ட கொண்டு கொம்பு கலெக்ட் பண்ணாங்களோ அவ்வளவு செல்வ செழிப்பா அவங்க மாற செய்யறாங்க. ஹவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 ஹாண்டர்ட் மட்டும் தனியா வந்து ஷோ பண்றாங்க. ஒன்றுக்கு கொம்பு இல்லை, நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்க வந்து எப்போதும் எக்ஸெப்ஷன்றது காணப்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஷோ பண்றாங்க. ஏன்னா நார்மல் ஹார்ன்டு ரேட்டினுடைய நேச்சருக்கு இது வந்து புறம்பா செயல்படுது. ஏன்னா ஹார்ன்டு ரேட்ஸ்ன்றது தில்லா வந்து அக்ரெசிவ் நேச்சர்ல வந்து சார்ஜ் பண்ணும், பயந்து ஓடுற குணமே அதற்கு கிடையாது. ஆனா இந்த 2 ஹார்ன்டு ரேபிட்ஸ் வந்து அந்த போரை விட்டுட்டு புறமுதுக காட்டி ஓட செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நோட்டிஃபை பண்றாங்க. ஸோ அந்த 2 ஹார்ன் ரேபிட்டும் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து தப்பிச்சு போறாங்க. அது வந்து சம்வேர் வந்து மறைஞ்சும் போகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுறதோட அப்படியே ஃப்ரேம் வந்து இந்த டஞ்சன் ஃபார்ம்லாண்டுக்கு தான் வராங்க. அப்போ வந்து 2 ஸ்பிரிட்ஸும் வந்து நம்ம ஹீரோ வந்து வியப்பா பாக்குறாங்க. ஹவான்னு சொல்லிட்டு ஹீரோவை உழுக்க செய்யறாங்க. ஜியான்வோ, நான் வந்து உன்னை ஒரு முறை கூட பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எலி பொண்ணு சொல்ல செய்யும் போது, நீ வந்து கிவ் அப் பண்ண முடியாது, அவனை பிடிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், நான் வந்து ஆல்ரெடி தான் மறந்து போயிட்டேனே, இவ்வாறான ஸ்பிரிட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்டாமினான்றது காணப்படுது, ரொம்ப எனக்கு இது அச்சுறுத்துற விதமா தான் இருக்குது, எனக்கு வந்து வாமிட்டோட சென்சேஷன் உணர்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான்.